அண்ணே ஆ? நான் ட்ரெயினில் வரும்போது இந்த கிராமத்தை பற்றி ஏகப்பட்ட கண்ணோட வந்தேன். பச்சை பசேன்னு வயல்வெளி, அதில் அழகாக பாட்டு பாடிட்டே நாற்று நடுற பொம்பளைங்க, அதை கொடை பிடிச்சி பார்த்துட்டு இருக்க ஒரு பண்ணையார். ஆனால் இங்கே வந்து பார்த்தா எல்லாம் தலைக்கீழ இருக்கு. என்னென்ன ஆச்சு இந்த ஊருக்கு? சிவா, வாழ்ந்து கட்ட குடும்பங்கிற மாதிரி இது வாழ்ந்து கட்ட ஊருப்பா. ஒரு காலத்துல இந்த ஊர்ல பாரதி ராஜா, கஸ்தூரி ராஜா, மகேந்திரன், கங்கை அமரன், பாக்யராஜ்னு ஏகப்பட்ட டைரக்டர்ஸ் வந்து படம் முடிப்பாங்க. ஒரே ஒரு பரபரப்பா இருக்கும். காலம் மாறி போச்சு, இப்பெல்லாம் யாருமே வரதில்ல. ஊர்ல இருந்த கொஞ்சம் பேரும் பட்டணத்து பக்கம் போயிட்டாங்க. மொத்தத்துல இந்த கிராமமே அழியிற நிலைமையில இருக்கு. எல்லாருமே காலி பண்ணிட்டாங்களா? ச்சே, அப்போ மிலிட்டரியில இருந்து வர மாமனுக்காக காத்துக்கிட்டு இருக்கிற அத்தை பொண்ணுங்க யாருமே கிடையாது. அத்தையே இல்லைங்கிற அப்புறம் அத்தை பொண்ணு என்ன? சார் அப்போ இந்த ஊரில் யாருமே இல்லையா? ஒருத்தர் ரெண்டு பேர் இருக்கத்தான் செய்யறாங்க. நாளைக்கு தான் நம்ம ஊருக்குள்ள போறோம் இல்லையா, நீயே பார்த்து தெரிஞ்சுக்குவே. இந்தப்பா, வீணா மனசை போட்டு குழப்பிக்காம நிம்மதியா படுத்து தூங்கு. நீங்க படுங்க. அடுத்த வாரம் எனக்கு செமஸ்டர் எக்ஸாம், நான் படிக்கிறேன். ம்.